நேற்று ஒரு தியேட்டர் ஓனரை மீட் பண்ணேன். அவர் சார் விஜய் சார்கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் சார், ஏன்னா தியேட்டருக்கு கூட்டமே வரமாட்டேங்குது அப்படின்னாரு. ஏங்க தியேட்டருக்கு கூட்டம் இல்லைன்னா அதுக்கு விஜய் சார் என்னங்க பண்ணுவார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், சார் தியேட்டரில் மக்கள் ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதை விட டிவி முன்னாடி உட்காந்து இந்த நாட்டு நடப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு சார். தினந்தோறும் ஏதாவது ஒரு அதிரடி பண்ணிக்கிட்டே இருக்கார் விஜய் சார். மொத்த கூட்டமும் டிவி முன்னாடி உட்காந்துருது, தியேட்டர்லாம் காத்தாடிக்கிட்டு இருக்கு சார். ஒரு 10 நாளாவது அவருடைய அதிரடியை நிறுத்தி வைக்க சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் சொன்னார். ஒரு வகையில் பார்த்தா அது உண்மையாக தான் இருக்குது. அடுத்தடுத்து தலைப்புச் செய்திகளாக வருது. ஒரு நாளைக்கு ஒரு தலைப்புச் செய்தி வந்தால் பரவாயில்ல, தலைப்புச் செய்தியாகவே வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி பாருங்கள், காலையில் அப்படி தூங்கி எழுந்துச்சு டிவியை போட்டோம்னா 717 மதுக்கடைகளை மூட உத்தரவு போட்டிருக்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பள்ளிக்கூட வளாகங்களை சுற்றி இருக்கிற மதுக்கடைகள், அப்புறம் அந்த வழிபாட்டு தலங்களை சுற்றி இருக்கிற மதுக்கடைகள், முக்கியமாக பஸ் ஸ்டாண்டு. அப்படி போகும்போது இந்த பிள்ளைகளுக்கு அல்வா மிக்சர்லாம் வாங்கிட்டு போவாங்கல்ல, கூடவே ஒரு குவார்ட்டரையும் வாங்கி பையில் வச்சுக்கிறா. பஸ்ஸில் உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அல்லது தண்ணி பாட்டிலில் கலந்து அதை அடிச்சுட்டு அப்படி போகிறதெல்லாம் ரொம்ப வழக்கமாக இருக்குது. அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மதுக்கடைங்கும்போது அது இன்னும் வசதியாக போகுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலில் இந்த மது பழக்கத்தை குறைக்கணும்னா கடைகளை குறைப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அதிரடியான முடிவு எடுத்துருக்கிறார். நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வழிபாட்டு தலங்கள், அது சர்ச் ஆகட்டும், மசூதி ஆகட்டும், கோவிலாகட்டும், நீங்கள் எங்கே போனாலும் பெண்கள் அஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 500 மீட்டர் சுற்றளவில் இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அதிரடியாக உத்தரவு போட்டார். அதுதான் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த உத்தரவு இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சு இன்னும் கூட மதுக்கடைகளை குறைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா முந்தைய அரசுகள் 500 மதுக்கடையை குறைப்பதற்கு பட்ட பாடெல்லாம் நம்ம பார்த்தோம். அது ஒரே நாளில் நடந்திருக்கான்னா இல்லை. நேற்று சட்டமன்றத்தில் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இன்றைக்கி அதிரடியான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா, திருச்சியில் ஒரு 300 சொச்சம் ரவுடிகளை கொண்டாந்து ஒரே இடத்துல நிறுத்தி, தம்பிகளாக பார்த்துங்க, முன்ன மாதிரிலாம் ஊர் இல்லை, பார்த்துங்க, எல்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு நல்ல வேலையில் ஏதாவது இருந்தால் பாருங்கள் அப்படின்னு காவல்துறை கடுமையாக எச்சரிக்குது. ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி இந்த முதல்வன் படத்தில் நடக்கும்ல, அடுத்துன்னு அந்த படமெல்லாம் பார்த்துட்டு நான் சங்கர்கிட்டே கேட்டிருக்கேன், சார் இதெல்லாம் சாத்தியமாக சார்? என்ன சார் நீங்கள் ஒரு கற்பனைன்னா ஒரு அளவு வேணாமெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாம் நிஜமாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கையெழுத்து தான் பட்டுன்னு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நிஜமாக அந்த தியேட்டர்லாம் காலியாக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் அதிரடிகளை நிறுத்திடாதீங்க, அது தொடரட்டும்னு சிஎம் சார் அவர்கள்ட்ட கேட்டுப்போம். அதற்கப்புறம் நேற்று ஒரு பெரிய வேலையை அவர் பண்ணார். இந்த தமிழக வரலாற்றில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போட்ட சண்டை இருக்குல்ல, அது கார்ட்டூன் சண்டையெல்லாம் கிடையாது, ரொம்ப கன்றாவியான சண்டை. அது பல்லாண்டு காலமாக இங்கே தொடர்ந்துச்சு. யாராவது இதை நிறுத்திட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கமே மக்களுக்கு வந்துச்சு. ஏன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் உன்னை தூக்கி உள்ளே போடுவேன், அவர் ஆட்சிக்கு வந்தால் இவரை தூக்கி உள்ளே போடுவார், இப்படி மாறி நடந்த இந்த சண்டை சச்சரவுகள் ஒரு அம்மாவை இறக்கவே வச்சிருச்சு. அவங்களுக்கு அவங்க மீது ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கை கர்நாடகாவுக்கு மாற்றி அங்கே ஒரு தீர்ப்பு சொல்லி ரொம்ப பயங்கரம் அது. அதற்கப்புறம் அவங்க இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டிய அவங்க ரொம்ப சீக்கிரம் இறந்து போனாங்க. அந்த கம்பீரம் குலையும் பொழுதே அவங்களும் அப்படியே நிலை குலைஞ்சு போயிட்டாங்கங்கிறது தான் உண்மை. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டெல்லாம் நம்ம சொல்லலை. ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி அவங்க இந்த அரசியலில் இல்லாமல் போனது வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான். இந்த 2 பேரும் மாறி போட்டுக்கிட்ட இந்த சண்டை இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய ஆயுளையும் குறைத்ததாக நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் நிற்கிறார். எவ்வளோ பெரிய பண்பு அது! உள்ளபடி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இத்தனை வருட ஏக்கத்தை ஒரு நாளில் தீர்த்து வைத்த பெருமை விஜய் சாரை தான் சேரும். ஏன்னா இந்த காலையில் சட்டமன்றம் கூடும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கி பொறுப்பேற்று உட்கார்ந்துருக்கிற உதயநிதி முகத்தில் அவ்வளவு கோபம். அது ஜனநாயக தீர்ப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்முடைய அப்பா தோற்று போயிட்டாரேங்கிறது தான். ஏன்னா திமுகவுக்கு வெற்றி தோல்விகள்ங்கிறது புதுசு கிடையாது. ஆனால் நம்முடைய அப்பா இன்றைக்கி வீட்டில் இருக்கார், நாம் இங்கே உட்காந்துருக்கமேங்கிற அந்த வருத்தம் இருக்குல்ல, அது கோபமாக ஒரு முகத்தில் வெளிப்பட்டுச்சு. விஜயும் அவரும் பார்த்துக்கவே இல்லை.
நல்ல வேளையாக கடைசியாக அந்த சட்டமன்றம் முடியும் பொழுது ஒருவர் பார்த்து வணக்கம் சொல்லிக்கிட்டாங்க. இதற்குள்ளாக அவர் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டார். முன்னாள் முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டார். வாசல்லே நின்று உதயநிதி ஸ்டாலின் அவரை வரவேற்ற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இத்தனை ஆண்டுகள் அந்த வெறுப்பு அரசியலுக்கு ஒரேடியாக முற்றுப்புள்ளி வச்சுட்டார் விஜய்னு தான் நமக்கு தோணுச்சு. அதற்கப்புறம் மதிமுக தலைவர் வைகோவை சந்திக்க போனது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா தமிழகத்தின் மிக நீண்ட வரலாறு வந்து வைகோ அவர்களுக்கு உண்டு. பாராளுமன்றத்தில் நம்முடைய மாநிலத்துக்காக மாநில உரிமைக்காக குரல் கொடுத்ததெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே வந்து ஒரு பீரங்கி எப்படி பார்லிமெண்ட்டில் உட்காந்துச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு சொல்லாற்றல் மிக்க வைகோ. அவரை வந்து இப்போ அண்மை காலமாக பெருசாக எந்த கட்சியும் மதிக்கலை. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்களே தவிர அந்த கட்சியும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டு 2 இடத்துல ஜெயிச்சுது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை யாருமே பெருசாக ரெகக்னைஸ் பண்ணலேன்னு அவர் நினைக்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் ஒரு வீட்டுக்கு போகிறதும் அங்கே நடந்த அந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே வந்து ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பக்கம் வைகோ அவர்களை பார்த்து பெருமைப்படுவதா, இன்னொரு பக்கம் விஜயை பார்த்து பெருமைப்படுவதான்னு நமக்கு தெரியல. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தான் குடும்பம் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் போதும், நாம் மட்டும் பேசினா போதும்னு நினைக்காம தன் வீட்டு பணியாளர்களெல்லாம் வைகோ கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் வீட்லேயும் அங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாமே விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. அதே மாதிரி அன்புமணி பாமக தலைவர் அன்புமணி வீட்டுக்கு போகும்பொழுதும் அங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாம் இவருடைய ரசிகர்களாக இருக்காங்க. இப்போ இங்கே வந்து அப்படி பணியாளர்களை அறிமுகப்படுத்தும் போது விஜய் அப்படி அவங்கள வந்து அது ஒரு மாதிரி செஞ்சார், அந்த கிராமங்களில் செய்கிற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எம்ஜிஆர் அந்த மாதிரிலாம் செய்வார். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக அது அமைந்துச்சுது. அதற்கப்புறம் வந்து அன்புமணி வீட்டுக்கு போனார். அதற்கு முதல் நாள் வந்து பெரியார் திடலில் அஞ்சலி செலுத்திட்டு அதற்கப்புறம் அங்கிருந்து வீரமணி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஸோ இதெல்லாம் ரொம்ப கண்ணியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதற்கப்புறம் ஒரு சின்ன நெருடல் என்னென்னா, விஜயையும் அவருடைய கட்சியையும் அவருடைய சின்னத்தையும் மிக மிக கேவலமாக, அருவருப்பாக, அசிங்கமாக, இன்னும் வேறெல்லாம் என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் போட்டுங்க, அந்த அளவுக்கு இழிவுபடுத்தின ஒரு கட்சியையும் அந்த கட்சியினுடைய தலைவரையும் போய் பார்த்தாரு. உள்ளபடியே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கட்சி அரசியல் பண்ணலாம், அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம், ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்னத்தை அதை வந்து அணில் ஆடு இலை உரல் ஊதல்னு தான் நான் படிச்சிருக்கேன். இந்த விசிலுக்கு வந்து ஊதல்னு தான் தமிழில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு வேறொன்று சொன்னாங்க பாருங்கள், அதை சொல்லி அதை உலகம் முழுக்க பரப்புன பெருமை வந்து அந்த கட்சிக்கு தான் உண்டு. அதே மாதிரி அந்த கட்சியை சார்ந்தவர்களை தற்குறின்னு சொல்லி பிராண்ட் பண்ணி அதை அழிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த சீட்டில் வந்து உட்கார்ந்த பிறகு தான் 35% வாக்குகளை அவர் வாங்கின பிறகு தான் அந்த சொல் மறைஞ்சிருக்கு. அப்போது எந்த அளவுக்கு இங்கே கிரவுண்ட் ஒர்க் நடந்திருக்கு பாருங்களேன். அப்படி ஒரு வேலையை செய்த தலைவரையும் போய் பார்க்குறாரு அவர். அதுதான் வந்து விஜயை ரொம்ப பெருமையாக நினைக்கிறதா இல்லது வந்து ஏங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கடிஞ்சுக்கிறதான்னு நமக்கு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு இழிவாக, கேவலமாக, அசிங்கமாக எங்களுடைய 7 தலைமுறையும் சேர்த்து பேசுனாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட நாங்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் நடைபெறுதுங்கிறது உள்ளபடியே மனசு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. கட்டாயமாக நான் முதல்வர் விஜய் அவர்களை நேரில் சந்திக்கும்போது இதற்காக வருத்தம் தெரிவிப்பேன். அது வந்து நடக்க தான் போகுது. ரொம்ப பட்டு ஒரு விஷயத்தில் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளவு இழிவாக தரக்குறைவாக பேசின ஒரு கட்சியை, அந்த கட்சியினுடைய தலைவரை வாசலில் நின்று வரவேற்க வச்சிங்கல்ல, அந்த கான்வாய் கண்ணுக்கு தெரியுதான்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நின்று அந்த தெருமுனையை பார்க்க வச்சிங்கல்ல, அதில் கிரேட். விஜய்க்கு அதற்கு நாம் பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னொன்று வந்து எந்நேரமும் ஒரு எலியும் பூனையுமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பண்பை கட்டாயமாக வியக்கலாம். சில விஷயங்களில் வியந்துடலாம், ஆனால் சில விஷயங்களில் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதையும் இங்கே நாம் பதிவு பண்ணணும். இன்னும் நிறைய தலைப்பு செய்திகள் அடுக்கடுக்காக இருக்குது. அடுத்து அவர் வந்து சந்திக்க போகிற வரிசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது.
இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீமானே சந்திச்சிட்டாரு. சீமான் அளவுக்கு, சீமானுடைய அடிப்பொடிகள் அளவுக்கு விஜயை இழிவாக பேசுனது யாருமே கிடையாது. ரஜினியெல்லாம் அப்படி பேசவே இல்லை. அவர் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கான ஒரு கள்ள வேலையை பார்த்தாருங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அவர் தரப்புலேருந்து அதெல்லாம் மறுத்தால் கூட தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். இதுவரைக்கும் ஒரு வாழ்த்து செய்தி ரஜினி போடவே இல்லை. அப்படி ஒரு மனது கனத்து போய் அவர் உட்காந்துருக்கிறார். இருந்தாலும் அதையும் இலகுபடுத்த வேண்டிய வேலை விஜய்க்கு இருக்குது. இதற்கப்புறம் நீங்கள் யாரை பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது. ரவீந்திரன் துரைசாமியை கூட போய் பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. போய் பாருங்கள், எல்லாரையும் பாருங்கள். யாரெல்லாம் நம்மளை கேவலமாக பேசுனாங்களோ திட்டினாங்களோ எல்லாரையும் போய் பாருங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. ரஜினியையும் பார்ப்பார் அப்படிங்கிறது நமக்கு காது வழி செய்தியாக இருக்குது. அதையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு முழு நேர பணியாக அரசியல் பணியை பார்க்கலாம். அரசியல் ரீதியாக இன்னும் பல அதிரடிகளை உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம், காத்திருக்கிறோம். வாங்க.